வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா த மெரினா மால் ஈக்காட்டூர் ஓஎம்ஆரில் இருக்க ஒரு ஷாப்பிங் மாலான மெரினா மாலுக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் இருக்க ஒரு சூப்பரான மால் தாங்க இது. சென்னை மெரினா மாலில் ஜங்கிள் புக் அப்படின்னு ஒரு தீம் போட்டிருக்காங்க. அதை பார்க்க தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வாங்க ஜங்கிள் புக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தி ஜங்கிள் புக் அப்படின்னு சொன்னோடனே ஏதோ எக்ஸிபிஷன் நினச்சிக்காதீங்க. இது எக்ஸிபிஷன்லாம் கிடையாதுங்க. இந்த மாலில் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஜங்கிள் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதுவும் இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் கிடையாதுங்க, ஃப்ரீ தான் இது. ஜஸ்ட்டு ஒரு மாலுக்குள்ளே என்ட்ரன்ஸில், அதாவது எல்லா மால்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு தீம் வைப்பாங்க. அது 1 மந்த்து 2 மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வைப்பாங்க. அதாவது நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வைப்பாங்க. அதே மாதிரி மெரினா மாலில் அதாவது மந்த்லி ஒரு தீம் போடுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஜங்கிள் புக் அப்படின்னு சொல்லி தீம் பண்ணி வச்சுருக்காங்க. ஜங்கிள் புக் அப்படின்னா அது ஒரு 80s கிட்ஸுக்கு நிறைய தெரியும், 90s கிட்ஸ் கூட தெரியும். ஆனால் இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு அது தெரியாது. ஏன்னா ஜங்கிள் புக்குன்னு ஒரு மூவி வந்தது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ஜங்கிள் புக்கில் இருக்க அந்த கார்ட்டூன்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஜங்கிள் புக் அப்படின்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அது என்ன கதை, அது ஒரு ஸ்டோரி மாதிரி தான். காட்டில் ஒரு கருஞ்சிறுத்தை ஒரு சின்ன பையனை கண்டுபிடிக்கும். அது கண்டுபிடிச்சி அதை ஓனாய்கிட்ட ஒப்படைக்குங்க. அந்த ஓனாங்கெல்லாம் சேர்ந்து அந்த பையனை பத்திரமா பார்த்துப்பாங்க. அப்போ அங்கே ஒரு புலி அந்த பையனை எனக்கு வேணும், நான் உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புலிக்கிட்ட இருந்து இந்த பையனை அந்த காட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாம் காப்பாற்றுங்க. அதுதான் ஜங்கிள் புக்கோட ஒரு ஸ்டோரி. அந்த பையனை எப்படியெல்லாம் அந்த விலங்குகள் காப்பாற்றுது அப்படிங்கிறதா அது ஜங்கிள் புக்கோட ஒரு ஸ்டோரி. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த ஜங்கிள் புக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், புலி இருக்குது, கருஞ்சிறுத்தை தான் அந்த சின்ன பையனை கண்டுபிடிச்சி அதை ஓனாகிட்ட ஒப்படைக்கும். ஸோ அந்த கேரக்டர்லாம் நல்லாயிருக்கும். அந்த கேரக்டர் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. விஷுவல் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நல்லா அழகாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு ரொம்ப உள்ளே போக முடியாது, ஒரு ஹட்டு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நம்ம ஓரளவுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வந்துடுற மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம அதை சுற்றி போய் ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ஸ்லாம் போட்டு நம்ம ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்பொழுது ரொம்பவே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குங்க. அந்த மெரினா மாலே இந்த ஜங்கிள் புக்கால் அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க. அப்படியே அட்ராக்டாக இருக்குது, ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கேரக்டரும் இருக்குது. அந்த சின்ன பையன் அது எல்லாமே இங்கே கேரக்டரில் வச்சுருக்காங்க. அழகாக ஒரு காடு மாதிரி செட்டப் பண்ணி இதை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் இது ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, த ஜங்கிள் புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க மெரினா மாலில் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை பார்த்துட்டு தான் நான் மெரினா மாலுக்கு வந்தேன். ஆனால் மெரினா மாலில் எக்ஸிபிஷன்லாம் எதுவுமே போடலைங்க. ஜஸ்ட்டு ஃபார் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப பெருசாக ஹைப்பு கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் இருக்குது இது. அது பாருங்கள், அந்த இது சாப்பிட்டு அந்த வாழைப்பழம்லாம் கீழே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கேரக்டராக அந்த கேரக்டரில் என்னென்ன இருக்குமோ அந்த போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பனானாலாம், ஆர்டிஃபிஷியல் பனானா எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது எக்ஸிபிஷன்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துலாம் வராதிங்க. எப்படி இருக்கும்னா, ஒரு மெரினா மாலில் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு அழகான ஒரு முன்னாடி இருக்க ஸ்பேஸில் என்ட்ரன்ஸில் அழகாக ஒரு தீம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் மாலுக்கு வந்தீங்கன்னா இதை பார்த்து ரசிக்கலாம். ஏன்னா இது 1 மந்த்துக்கு தான் இருக்கும். இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் இருக்கும், ஜான்வரி எண்டு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தாலுமே வேறு ஏதாவது ஒரு தீம் போடுவாங்க. பட் இந்த தீம் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு வரலாம். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. பட் இது எக்ஸிபிஷன்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸில் வச்சுருக்க ஒரு ஜங்கிள் புக்கு தான். நான் இது எக்ஸிபிஷன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். பட் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க த ஜங்கிள் புக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சின்ன வயசில் அந்த இதெல்லாம் ஜங்கிள் புக்கெல்லாம் பார்த்தது, அந்த கதை படித்தது, அந்த ஸ்டோரி இது பண்ணது எல்லாமே இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப திருப்பி பழைய மெமரிஸ், அதாவது ஓல்டு மெமரிஸ்லாம் வந்த மாதிரி இருக்குது. இது ரொம்பவே சூப்பராகவே இருக்குங்க. இந்த இது
ரீசெண்டாக ஜங்கிள் புக் மூவி பார்க்கலனா கூட நீங்கள் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஸ்டோரி வந்து நல்லா விறுவிறுப்பாக போகும், போரே அடிக்காது. ஒரு கார்ட்டூன் மூவி வந்து சம்டைம்ஸ் சில கார்ட்டூன் மூவிலாம் போர் அடிக்கும், பட் இந்த கார்ட்டூன் மூவி த ஜங்கிள் புக்கு வந்து ரொம்ப ஜாலியாக போகும். அந்த பையனோட சுட்டித்தனம், அதாவது ஒரே விலங்குகள் இல்லாமல் நிறைய விலங்குகள் எல்லாமே விலங்குகளோட பயணிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே அது போகுங்க. இது வந்து ஒரு ஸ்னேக்கு, இதுவும் ஜங்கிள்குள்ளே தான் இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். இது வந்து ஒரு காடு மாதிரி செட்டப் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. சரி, காட்டை பார்த்தாச்சு, அவ்வளோதான் அந்த ஜங்கிள் புக்கு. அதுக்கப்புறம் வந்தோம். சரி, ஜங்கிள் புக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அது சின்னதாக இருந்தது. சரி, அதை பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு மெரினா மாலை அப்படியே ஒரு சுற்றி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். மெரினா மாலை நான் பல முறை வந்திருக்கேன். ஸோ என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு கூட தெரியும். ஸோ அந்தளவுக்கு நான் மெரினா மால் எல்லா மாலையுமே பார்த்தாச்சு. சிட்டி சென்டர் ஒன்று தான் பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். அடுத்து சிட்டி சென்டருக்கு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா மால் வந்து நம்ம அடிக்கடியே போகலாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வரும்போது நிறைய தீம்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் தீம் எல்லாம் வைக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஏசிலேயே கொஞ்ச நேரம் இருந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் அழகழகாக என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து பொழுது வந்து எனக்கு மெரினா மால்லையே கழிஞ்சுது. இது வந்து ஃபுல்லாக வந்து இது கேம்ஸ் ஜோன்லாம் இருந்துச்சு. ஸோ எந்த கேம்ஸும் நான் விளையாடல. ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்தேன், என்னென்ன இருக்குது, வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்கங்க, அதாவது தூம் தியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் அந்த டூம் தியேட்டர் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இது வந்து கிராஸ்வேர்டு புக்ஸு ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு லைப்ரரி மாதிரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், புக் ஷாப்பு. அதே மாதிரி நம்ம ஃபுட் கோர்ட்டு இங்கே ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க மெரினா மால். உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாலுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு 3 hours அழகாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வரலாம். இப்போ ஜங்கிள் புக் போட்டிருக்கதால உங்கள் கிட்ஸோட வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மால் ரொம்பவே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து செல்ஃபி பாயிண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் முக்கியமாக எதுக்காக பண்ணாங்கன்னா, புத்தாண்டு வந்துச்சு, கிறிஸ்மஸ் வந்தது, அதுக்காக வந்து பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. இது கிட்ஸு ட்ரெயினும் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கிட்ஸ் ட்ரெயின்லேயும் போயிட்டு இருந்தாங்க. இங்கே இல்லாத ஐட்டம்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ஃபுட் கோர்ட்டில் ஃபுட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து சின்ன ரைடு பார்த்தோன்னா நீங்கள் ஏதோ சின்ன பசங்க போகிறதுன்னு நினைக்காதீங்க, பெரியவங்களும் சேர்ந்து தான் போகிறாங்க. அந்த ரைடில் நிறைய பேர் வந்து ரைடு போயிட்டே இருக்காங்க. இப்படி தாங்க இருந்தது மெரினா மாலு ரொம்ப பெருசு. பட் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். ஓகே, இந்த ஜங்கிள் புக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், நீங்களும் போய் பாருங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்து வந்து தூம் தியேட்டருன்னு சொல்லியிருந்தாங்க. மெரினா மாலில் ரொம்ப அழகான ஒரு தூம் தியேட்டர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை நான் வந்து நெக்ஸ்ட் பாயிண்டில் நான் சொன்ன இந்த செல்ஃபி பாயிண்ட் இது தாங்க அழகான செல்ஃபி பாயிண்ட்டு. ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.